Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கலாம், கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? அதிமுக உற்பத்தி விவகாரம் தொடர்பாக நிலையில் உள்ள உரிமையில் வழக்குகள் முடிவு பெறும் வரை அக்கட்சிக்கு இரட்டை இலச்சினம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்போது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமுத்து என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சூரியமூர்த்தி அளித்த விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதை பதிவு செய்து கொண்டு உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. இதற்கிடையே இரட்டை இலை சின்னம் உற்பத்தி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் கட்சியில் பிளவுகள் உள்ளதா என திருப்தி அடைந்த பிறகு விசாரணை தொடர வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக தொடர்ந்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவை சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவில் சேர்க்க கோரி அதிமுக தரப்பில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தாக்கல் செய்ய ஏற்பட்ட கால தாமதத்தை ஏற்றுக்கொண்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தாமதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அமர்வு தாமதத்தை ஏற்றுக்கொண்டு மனுவை எண்ணிட்டு விசாரணைக்கு பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.